ரொம்பவே டேஸ்டான பொட்டேட்டோ 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி காஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி 3/4 ஸ்பூன் கல்லுப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து இருக்கணும், ஆனால் ரொம்பவும் மசியக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு, அதனால 1 நிமிஷத்துலேயே எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆயிரும். எண்ணெயும் பாருங்க கடைசி வரைக்கும் நல்லா தெளிவாகவே இருக்கும். அதில் கருவேப்பிலையை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ 65 ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் ரொம்பவும் மசியற அளவுக்கு வேக வைக்காம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.